வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க பைரி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைரி இந்த படத்தோட கதை என்னன்னா, நாகர்கோவில்ல வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோ ராஜலிங்கத்துக்கு புறா வளர்க்கணும்னு ஆசை வருது. அதனால அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேக்குறான். ஹீரோவோட அம்மாவும் உன்னோட பூட்டையும் பாட்டையும் கொப்பையெல்லாம் புறா வளர்த்து தான் இப்படி ஆகாவலியா மாறிட்டாங்க, நீ வளர்க்க கூடாதா, ஒழுங்கா படிடான்னு படிக்க சொல்றாங்க. ஆனா இவன் கேட்பானா, ரத்தத்திலே ஊறிருக்க புறாவரி, அதனால நான் காலேஜ் போகணும்னா புறா வளர்த்தாதான் போவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு புறா வளர்க்குறான். அந்த ஊர்ல வருஷம் வருஷம் புறா பந்தயம் நடக்கும். இவருமே அதுல கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுல கலந்துக்கிறான். அப்போ இந்த புறா பந்தயம் மூலமா ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் மோதல் ஏற்படுது. இந்த மோதல் என்ன ஆச்சு, ஹீரோ புறா பந்தயத்துல ஜெயிச்சானா இல்லையாங்கிறது அந்த மீதி கதை. இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட நம்ம வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில வெளிவந்த ஆடுகளம் படம் மாதிரியே தான் இருக்கும். ஆடு களத்துல எப்படி தனுஷ் பேட்டைக்காரை மாதிரி வளர்றாரு, அந்த சேவல் பந்தயத்துல இருக்க பாலிடிக்ஸ், ஃபைனலா சேவல் சண்டை மூலமா தனுஷ்க்கு ஏற்பட்ட பகைன்னு படத்தை எப்படி சூப்பரா கொண்டு போயிருப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த பைரி படத்தையும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த மூவியோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது டீடைலிங் தான். ஒரு புறாவை குஞ்சுல இருந்து பந்தயத்துக்கு ரெடி பண்ற வரை எப்படி வளர்க்கறது, பராமரிக்கிறது, ட்ரெயின் பண்றதுங்கிறத ரொம்பவே சூப்பரா காட்டியிருக்காங்க. இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸுக்கு குறையில்லாம செம்மையாவே பண்ணியிருந்தாங்க. இந்த மூவில நடிச்ச ஹீரோல இருந்து வில்லன் வரை எல்லா கேரக்டர்ஸுமே புதுமுகம் தான். ஆனா அவங்கள பாக்குறப்போ நம்மளுக்கு புதுமுகம் மாதிரியே தெரியாது. ஏன்னா அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸை தரமாவே கொடுத்திருக்காங்க. அந்த ஊரோட வட்டார வழக்கையுமே சூப்பரா பேசியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ ராஜலிங்கம் எல்லாத்துக்கும் பொசுக்குன்னு கோவப்படுவான், நம்ம ஆடுகளம் கருப்பு மாதிரியே. அதே மாதிரியே ஹீரோவோட ஃப்ரெண்டுமே ஹீரோக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பான். அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் இந்த படத்தோட டைரக்டர் ஜான் கிளாடிஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்து இந்த படத்துல ஹீரோ டீம்ல ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்கும். எது நடந்தாலும் நின்று நிதானமா யோசிச்சு தரமா முடிவெடுத்து அவங்களை காப்பாத்தும். அந்த கேரக்டருமே சூப்பரா எழுதியிருந்தாங்க. அஸ் யூசுவல் வில்லனோட பெர்ஃபார்மன்ஸும் வில்லனோட கேரக்டருமே செம்மையா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியுமே இந்த மூவில தரமா பண்ணியிருந்தாங்க. புறாவை டாப் ஆங்கில காட்டுறது, லோ ஆங்கில காட்டுறதுன்னு புறா வந்த எல்லா ஷாட்ஸையுமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மூவியோட நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே தெறிக்க விட்டாங்க. ஆனா சாங்ஸ் தான் எதுவுமே சரியா எடுபடல. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இன்னுமே படம் நல்லா ரீச் ஆயிருக்கும். ஹீரோயின் படத்துல ஒரு சில சீன்ஸ் மட்டும்தான் வர்றாங்க. இந்த படத்துக்கு அவங்க எந்த விதத்திலையும் உதவல. ஆனா டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹீரோயினுக்கு செகண்ட் பார்ட்ல வெயிட்டான ரோல் இருக்கு, அவங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல சும்மா இன்ட்ரோடியூஸ் மட்டும்தான் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அதனால இதை மிகப்பெரிய நெகட்டிவா சொல்ல முடியல. அடுத்த நெகட்டிவ், இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தீயா இருக்கும், பரபரன்னு போய்கிட்டே இருக்கும், நேரம் போறதே தெரியாது. ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அளவுக்கு இல்ல, ஸ்லோவா தான் போகுது. அதுக்குன்னு போரிங்கோ லேகோ சுத்தமா இல்ல. படத்தோட எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரோ பண்ணி மைய கதைக்குள்ள போறதுக்கே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்குது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிளாஸ்ட் ஆகிறதுக்காக மாதிரி மெதுவா எரிஞ்சிட்டு போய் செகண்ட் ஹாஃப்ல பிளாஸ்ட் ஆகுது. மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு புதுமுக நடிகர்களை வச்சு புதுமுக இயக்குனர் ஒரு தரமான படத்தை கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 4/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோல பார்க்குற வரையும் டட்டா பை பை ஓட்டா.